இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 20ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய ஆணைக்கு ஏற்ப, அவருடைய கருத்திற்கு ஏற்ப தூய அன்னை மரியாள் திரு அவையின் தாய் என்ற ஒரு நாளை அனுசரிக்கிறோம். ஜனவரி 1 அன்னை மரியாள் இறைவனின் தாய் அப்படின்னு கொண்டாடுறோம். அவர் கடவுளுக்கு மட்டும் தாய் கிடையாது, நம் திருச்சபைக்கும் அவர்தான் தாய் என நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய ஆணைக்கு ஏற்ப, அவருடைய கருத்திற்கு ஏற்ப நாம் என்ன பண்ணுறோம்? இந்த விழாவை நாம் இன்னைக்கு சிறப்பிக்கிறோம். 4ஆம் நூற்றாண்டிலேயே அன்னை மரியாள் திரு அவையின் தாய் என்று முதல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தியவர் திருத்தந்தை புனித அம்ப்ரோஸ் அவர்கள். அம்ப்ரோஸ் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க புனிதர். அதுக்கப்புறம் பாருங்க பார்ப்போம், 14ஆம் நூற்றாண்டில், சரிங்களா, இதே தலைப்பை 14ஆம் நூற்றாண்டில் தூய பெனடிக்ட் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அன்னை மரியாள் திருச்சபையுடைய தாய் அவங்க என்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்காரு. அதற்கப்புறம் பாருங்கள் 13ஆம் நூற்றாண்டில் நிறைய திருத்தந்தை லியோ நிறைய பேர் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஏனென்றால் அன்னை மரியாள் திரு அவையினுடைய தாய், திருச்சபைக்கு அம்மா அவங்க தான் என்று இந்த வார்த்தையை அடிக்க சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க இந்த வார்த்தைகளை. ஆனால் இன்றைக்கு அதை ஒரு நாளாக அனுசரிக்க சொல்லி, அதுவும் பெந்தகோஸ் நாளுக்கு அடுத்த நாள், இந்த நாளை திரு அவையின் தாய் அன்னை மரியாள் என்ற நாளை நம்ம அனுசரிக்க இந்த பிரான்ஸ் தான் சொல்லியிருக்காரு நமக்கு. நாம் எனக்கு தியானிப்போம். நாம் ஒரு மாபெரும் ஒரு அப்போஸ்தலன், 13ஆம் அப்போஸ்தலன் யார்? தூய பவுல். அவனை பண்ணுவார், தமஸ்கு நகருக்கு அங்கே இருக்கின்ற கிறிஸ்தவர்களை அழிக்க, கைது பண்ண, அவங்கள சித்திராதப்படுத்த லெட்டர் வாங்கிட்டு போவார். போகின்ற பொழுது வழியிலேயே ஏசப்பா என்ன பண்ணுவார்? தடுத்து ஆட்கொள்வார். சவுலே சவுலே ஏன் என்ன துன்புறுத்துறன்னு கேட்பார். இந்த வார்த்தை மிக மிக பொருள் புரிந்த வார்த்தை, சரிங்களா? இந்த வார்த்தை ரொம்ப நாள் கவனிக்கணும். தூய பவுல் ஏசப்பாவை பார்த்த கூட கிடையாது, சரிங்களா? அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி தூய பவுல் ஏசப்பாவை துன்பப்படுத்த முடியும்? அப்போ ஏசு சொல்கிற வார்த்தை என்ன? என் மக்களை துன்புறுத்துறையே, என் கிறிஸ்தவரை துன்புறுத்துறையே, என் திருச்சபையை துன்புறுத்துறையே, என்னையே நம்பியிருக்கிற மக்களை கஷ்டப்படுத்துறையே, அவங்க தான் நான் தான் அவங்க. திருச்சபை தான் நான் தான் திரு அவை. அதான் ஏசப்பா இல்லையா? ஏன் என்ன துன்புறுத்துற? அப்போ திருச்சபைன்றது யாரு? இயேசு. அப்போ இயேசுவை பெற்றெடுத்த அன்னை மரியாள் திருச்சபையின் தாய். எவ்வளோ அழகாக பொருதி வருது பாருங்க, சரிங்களா? இப்போ திருச்சபை யாரு? ஏசப்பா. அப்படி தானே? நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து இதுக்கு பெரிய பெரிய கம்ப சூத்திரம் கிடையாது இல்லையா? கொஞ்சம் தியானத்தால் புரிஞ்சுக்கலாம். நம்ம திரு அவை, திருச்சபை, கிறிஸ்துவ கூட்டம் என்பது யாரு? ஏசப்பா. அவரே சொல்றாரு, ஏன் என்ன துன்புறுத்துற? திருச்சபையை தான் ஏசப்பாங்க சொல்றாரு. அப்போ திருச்சபையா ஏசப்பான்னா திருச்சபை பெற்றெடுத்த அன்னை மரியாள் திருச்சபையின் தாய் தானே, புரியுதுங்களா? திருச்சபையின் தாய் தானே. இதில் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்களும் இருக்குது பாருங்கள். அது மட்டுமல்ல, இப்படியும் வச்சுக்கலாம். தூய பவுல் சொல்லுவார், ஒரு மனிதருடைய கீழ்ப்படியாமையால் பாவம் இந்த உலகத்திலே வந்தது. இந்த வார்த்தை தூய பவுலுடைய வார்த்தை. சொல்ல பாருங்க, ஒரு மனிதருடைய கீழ்ப்படியாமையால் பாவம் இந்த உலகிலே வந்தது போல ஒரு மனிதருடைய கீழ்ப்படிதலால்
அந்த பாவம் உலகிலே அழிக்கப்பட்டதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? ஒரு மனிதர் யாரு? ஆதாம். ஆண்டோடைய வார்த்தையை அவர் கீழ்ப்படியல. ஆண்டோடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தினால் பாவம் செய்தார். அவர் கீழ்ப்படியாமையால் சாத்தான் வழியாக அந்த உலகத்திலே பாவம் நுழைந்தது. ஆனால் ஒரு மனிதர், ஆண்டவராகிய இயேசு, தன் தந்தைக்கு தன்னை முழுவதுமாக கையெழுத்து கீழ்ப்படிந்தார். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றாக கருதாமல், இல்லையா, மனிதராக பிறந்து அடிமையின் கோலம் பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு தன்னை கீழ்ப்படிபவர் ஆக்கிறார். கீழ்ப்படிஞ்சாரா? எனவேதான் அந்த கீழ்ப்படிதலால் பாவம் வெல்லப்பட்டது. அப்போ ஆதாம், ஆதாம்னால் ஏசப்பா புதிய ஆதாம். இது அப்படியே அன்னை மரியாளுக்கு நம்ம ஏன் சொல்லுவோமா? ஏவாள், இல்லையா? நம்ம என்ன பண்ணாங்க? பசாசனுடைய வார்த்தையை கேட்டாங்க. அந்த வார்த்தைக்கு மயங்கி கடவுள் சொன்ன வார்த்தையை மறந்து என்ன பண்ணாங்க? பசாசனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்க. சரிங்களா? இந்த காரணத்தால் பாவம் இந்த உலகிலே நுழைந்தது. பாவம் இந்த உலகில் நுழைய மிக பெரும் காரணமாக ஏவாள் அமைந்தார்கள். ஆனால் இங்கே பாருங்க, புதிய ஏவாள் அன்னை மரியாள். கபிரியேல் சமண சொல்றாரு, மரியா, கடவுளுடைய பிள்ளை நீங்கள் பெற்றெடுப்பீங்க, அந்த பிள்ளை இந்த பாவத்தை அழிக்கும், அது கடவுளுடைய குழந்தை சொல்லப்படும். இது சொல்லும் பொழுது அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை. அன்னைக்கு பழைய ஏவாள் சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு ஒப்புதல் கொடுத்தார். இங்கே கடவுளுடைய வார்த்தையை, தூய ஆவியானுடைய வார்த்தையை, சமணசுடைய வார்த்தையை கேட்டு அன்னை மரியாள் தன் அடிமைன்னு சொல்லி தன்னை முழு ஒப்பு கொடுக்கிறார். அந்த பேய்க்கு அவங்க கீழ்ப்படிஞ்சதாலே பாவம் வந்தது. ஆண்டவருக்கு இவங்க கீழ்ப்படிந்ததாலே அந்த பாவத்திற்கான விமோச்சனம் ஏசப்பா அந்த உலகத்தில் இருந்து அவதரித்தார். அன்னை மரியாள் புதிய ஏவாள். அந்த அம்மாவால் இந்த ஆண்டவருடைய கூட்டம் அனைத்தும் பாவமாக்கப்பட்டது. அன்னை மரியாளாலே ஏசப்பாவுடைய அதுக்கப்புறம் வர மக்கள் சந்தை அனைத்தும் பாவம் அழிக்கப்பட்டு புண்ணிய பிள்ளைகளாக மாறியது. அப்போ இந்த புண்ணிய பிள்ளைகளாக மாற்றிய மாபெரும் தாயார் அன்னை மரியாள். இப்போ இப்படி எடுத்துக்கலாமா? ஒரு பெண்ணின் கீழ்ப்படியாமையால் பாவம் நுழைந்தது, ஒரு பெண்ணுடைய கீழ்ப்படிதலால் பாவம் சென்றது. திரு அவைக்காக அன்னை மரியாள் வேற என்ன செய்யணும்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நம்ம சொல்லாமா? அன்னை மரியாள் திரு அவையின் தாயின்னு சொல்லாமா? தாராளமாக சொல்லலாம், தாராளமாக சொல்லாமே. அது மட்டுமல்ல, அங்கே என்ன பண்ணுறாரு? இன்னைக்கு முதல் வாசகம், 2 முதல் வாசகம் உண்டு, பழைய புதிய 2 உண்டு. இன்னைக்கு நம்ம 2த்தையும் நம்ம தியானிப்பலாம். இன்னைக்கு பாருங்க, முதல் வாசகத்தில் அந்த ஆதி ஆகமத்தில் ஆதிப்பற்ற பாவம் செய்யும் காரியம் வருகிறது. அப்போ ஏசப்பா கடவுள் என்ன பண்ணுவார்? சாத்தானை தண்டிப்பார், சபிப்பார். தன் பிள்ளைகளை விட மாட்டார், அவங்களுக்கும் தண்டனை கொடுப்பார். தண்டனை கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுவார்? ஒரு சபதத்தை எடுப்பார். ஒரு சபதத்தை எடுப்பார். பெண்ணுக்கும், உனக்கும் பெண்ணுக்கும், சாத்தானே, என்னுடைய மகளை நான் பாவமில்லா பிள்ளையா நான் உருவாக்கி வச்சிருந்தேன். நீ என்ன பண்ண? உன் தந்திரத்தை பயன்படுத்தி ஒரு பெண்ணின் வழியாக, வார்த்தை நல்லா கவனிக்கணும், பெண்ணின் வழியாக இந்த உலகத்தில் பாவத்தை கொண்டு வந்துட்டேன். என் மகளை பயன்படுத்தி நீ பாவத்தை கொண்டு வந்துட்டேன். இப்போ பெண், உன்னை பொறுத்த வரைக்கும் பெண் ரொம்ப ஒரு ஏமாலையை நீ பெண்ணு, நீ ஞாபகம் வச்சுக்கோ. அதே பெண்ணை கொண்டு ஆண்டோடைய அப்பா அந்த வார்த்தையை நம்ம சபதத்தில் நம்ம முழு ஆழ்ப்புறம் வாசிக்கணும். உனக்கும் பெண்ணுக்கும்,
உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், அவள் வித்து உன் தலையை நசுக்கும். எப்படி ஒரு பெண்ணை வைத்து நீ என் மக்கள் கூட்டம் அனைத்தையும், என் பிள்ளைகள் அனைத்தையும் பாவப்பட்ட பிள்ளைகளாக நீ மாற்றினாயோ, அதே பெண்ணை வைத்து உன்னை நான் அழிக்கிறேன் சொன்ன பண்ணார் எசப்பா. அந்த பெண்ணின் வழியாக நல்ல மீட்பரை கொண்டு வந்து சாவினை அழித்தார். அப்போ அன்னை மரியாள் முன்பே இந்த திருச்சபையின் தாயாக இல்லையா, ஆதாம் சொல்கிறாங்க இல்லையா, ஆதாம் தான் உயிருள்ள எல்லோருக்கும் தாயின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படியே இப்போ அன்னை மரியாள் பாட்டு பாருங்க பார்ப்போம். பாவப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் அம்மா ஏவாள் அம்மா தாயாக இருக்காங்க வச்சுங்களேன். புண்ணியப்பட்ட திரு அவைக்கு எல்லாருக்கும் தாய் யார்? அன்னை மரியாள். இப்படி சொல்லாமல் இல்லையா, தாராளமாக சொல்லாமல் இன்னொன்று சொல்லுவாங்க, அன்னை மரியாள் உடன்படிக்கை பேழைன்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயங்களும் அன்னை மரியாளுக்கு பொருந்தி வரும். இப்படி யோசிச்சு பாருங்களேன். உடன்படிக்கை பேழை என்ன இருந்துச்சு? அவனுடைய வார்த்தை இருந்துச்சு. யோவான் 1:14 வார்த்தை மனிதனாக நம்முடைய குடிக்கொண்டார். அந்த வார்த்தை தான் இயேசுப்பா. அந்த இயேசுவையே தன் வயத்தில் தாங்கினாங்களே. அன்னை மரியாள் உயிருள்ள உடன்படிக்கை பேழையாச்சு. அப்படித்தானே? இந்த பொருளில் தான் இன்றைய திருப்பாடல் வருது பாருங்க. என்ன ஒரு ஐயோ திருப்பாடலில் நீங்கள் வாசித்து பார்த்துங்க, அப்படி இருக்கும். கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகிறது. எருசலேமே இல்லையா, உன்னை பற்றி நான் பாடல்னா என்னுடைய நாக்கு மேலெண்ணத்தோடு ஒட்டி கொள்ளட்டும். திருப்பாடல் 138 அந்த பாபிலோன் அடிமை மக்கள் பாடுவாங்க. எருசலேம் என்பது அவ்வளவு ஒரு மேலும் சீயோன் நகரம், கடவுள் வாழ்கின்ற நகரம், கடவுள் குடியிருக்கின்ற நகரம். அந்த காலத்தில் தான் ஏசப்பா ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழை இருந்தது. மக்கள் எல்லாம் சரசாரையாக போனாங்க. யார் தரிசிக்க? அந்த எருசலேம் தேவாலயத்திலே வாழுகின்ற ஆண்டவரை தரிசிக்க, அந்த உயிருள்ள கடவுளை தரிசிக்க. இப்போ அப்படியே அன்னை மலையிலுக்கு போங்க பார்ப்போம். இப்படி உயிரோடு அங்கே வந்து மலை மேலே, சிறிய மலை மேலே அந்த கோயில் இருந்துச்சு. இப்போ பாருங்க பார்ப்போம், இங்கே உயிருள்ள மலை அன்னை மரியாள். அன்னை மரியாளுடைய வயத்திலே ஆண்டவர் குடியிருந்தாரே. அப்போது இந்த திருப்பாடல் அனைத்தும் அன்னை மரியாளை மகிமைப்படுத்த அவங்க பெருமைப்படுத்துது. அந்த வார்த்தை கடவுளின் நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகிறது. அதே போல் அன்னை மரியாளை அம்மாவே, நீங்கள் ஒரு சியோன் மலையம்மா, நீங்கள் ஆண்டவர் வாழ்கிற சியோன் நகரம், நீங்கள் உங்களை பற்றி உலகம் பெருமையாக பேசட்டும். இதற்காகத்தான் இந்த நாளை நம்முடைய பிரான்சிஸ் திருத்தந்தை புனித மரியாள் திரு அவையின் தாய் என்ற நாளை கொண்டாடன்னு சொன்னார். அன்னை மரியாளை எவ்வளவு கொண்டாடினாலும் அதற்கு அது முற்று பெற முடியாது. அவங்க செய்த தியாகத்திற்கு சிலுவை மரத்தடியில் இந்த உலக திருச்சபை அனைத்திற்காக அம்மாவை ஏசப்பா ஒப்புக்கிறாரு இல்லையா? யோசித்து பார்க்கணும். நம்ம இது நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருப்பேன். நாம் பைபிளை படிக்கும் பொழுது ஒரு மேலோட்டம் அப்படியே படிச்சுட்டு கடந்து போயிடக்கூடாது. தப்பு, மாபெரும் தப்பு. அந்த போயக்கூடாது. அந்த மாதிரி பைபிள் வாசிக்கும் பொழுது அதில் நாம் என்ன பண்ணணும்? ஊறி தலைக்கணும். என்ன பண்ணணும்? தலைக்கணும். எப்படி அந்த காட்சி எப்படி இருக்கும், அந்த நினைப்புக்கு நம்ம போகணும். இப்படி யோசிச்சு பாருங்க. அன்னை மரியாள் இயேசுக்கு தீர்ப்பிடுறாங்க. பெத்த பிள்ளைய பார்க்குறாங்க. அப்படியே கண் முன்பாகவே அப்படியே சிலுவையில் அடித்து கொடுமைப்படுத்தி அப்படியே ரோட்டில் தாத்தான்னு இழுத்துட்டு போயிட்டு கண் முன்பாகவே பிள்ளைய கொன்று மடியில் போடுறாங்க. அன்னை மரியாளுடைய நிலை நம்ம யோசித்து பார்க்கணும். அவங்களுடைய தியாகத்திற்கு இந்த மனுக்குல மீட்பு பெற, இந்த திருச்சபையெல்லாம் மீட்பு பெற அந்த அம்மா தம் பிள்ளையை அள்ளி கொடுத்தாங்களே. என்னதான் கடவுளுடைய பிள்ளை இருந்தாலும் கூட, என்னதான் கடவுளுடைய சித்தமாக இருந்தாலும் கூட, தன் வயிற்றில் பெற்றெடுத்த தாய் இல்லையா, அந்த வழி இருக்குமில்ல. 10 மாதம் என் வயிற்றுலையே அந்த பிள்ளையை நான் பேணி பாதுகாத்து வச்சுருந்து என் பிள்ளை இந்த உலகத்தை கொடுத்தனே, அந்த ரத்த வாசம் இருக்கும் இல்லையா தாய்க்கு. அவர் கடவுள், அவர் தைரியமாக சிலுவையிலே தொங்குறாரு. அம்மா மனுஷி இல்லையா? அவங்களுக்கு எப்படி எந்த சிமியோன்னு சொன்னார் இல்லையா, மரியாள்
உன் இதயத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் சொன்னார். உன் உள்ளத்தை ஒரு ஊடுருவி உன் வாள் குத்தி கிழிக்குன்னு சொன்னார். சிமியோன் முன்னுரைத்தார். அந்த வாழை சிலுவை மரத்தில் பாருங்க. அந்த நிலையிலும் ஏசப்பா என்ன பண்ணாரு? தன் அம்மாவை இந்த உலகத்துக்கு தாயை ஒப்பு கொடுக்காரு பாருங்க. அம்மா இதோ உன் பிள்ளை. யோவான் நிற்கிறாரு. யோவான் இதோ உங்க அம்மா. நேரடியாக யோவானுக்கு கூறினாலும் நம்ம இப்படி தான் அதை எடுத்துக்கணும். தன் சீடர்களுக்கு, தன்னை நம்பியிருந்த பிள்ளைகளுக்கு, தான் உருவாக்கிய சபைக்கு, திருச்சபைக்கு, தான் உருவாக்கிய கிறிஸ்துவ கூட்டத்திற்கு அன்னை மரியாதை ஏசப்பா தாரவாத்து கொடுத்தார். இன்னைக்கு நம்ம ஒரு மாற்று வாசகம், இன்னொரு வாசகம் வரும் பாருங்கள, இன்னொரு வாசகம் வருது பாருங்க. திருத்துவர் பணியில் ஏசப்பா விண்ணேற்றம் அடைந்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்க? உடல் வெளியே வந்து ஒரு 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 அறைக்குள்ளே அடைந்து அன்னை மரியாதை ஜெபிக்கிறாங்க. அவங்க அப்போவே பாருங்க பார்ப்போம், அவர்கள் பயந்து போயிருந்தாங்க. பயந்து போய் என்ன நடக்குமோ, மேற்சாண்டவரையே இந்த மாதிரி கொலை பண்ணி போட்டாங்க, நமக்கு என்ன பண்ணுவோம், அவங்க ரூம் அடைஞ்சு கிடக்கிறாங்க. அப்படி பயந்து கிடந்த பிள்ளைகளை அன்னை மரியாள் நிச்சயம் தேர்த்திருக்க வேண்டும். பயப்படாதீங்க, என் பிள்ளைங்களை கைவிட மாட்டான். என் பிள்ளை சொல்லியிருக்கான் இல்லையா, ஒரு துணையாளர் அனுப்புவோன்னு சொல்லியிருக்கான். என் பிள்ளை அனுப்புவான், தைரியமா இருங்க, செதறி போகாதீங்க. என் பிள்ளை விண்ணுக்கு போகும்போது சொன்ன வார்த்தை, உலகமெல்லாம் நட்சியை சொல்லிட்டு போயிருக்கிறான். நீங்கள் செதறி போயிட்டு அந்த சிந்தனையை விட்டுறாதீங்க, என் பிள்ளை பற்றி சொல்லுங்கள் என்று அன்னை மரியாள் சொல்லியிருக்கிறேன். அங்கிருந்து அந்த குட்டி திரு அவைக்கு அவரோட தாயாக செயல்பட்டு அந்த குட்டி திருச்சபையை அவர்கள் பேணி காத்திருக்க வேண்டும். நிச்சயமாக நம்ம அதை மறுக்க முடியாது. நம்ம சரிங்களா, நான் மறுக்க முடியாது. நம்ம பக்கே பாருங்க பார்ப்போம். அவர் பண்ணுங்க, எல்லா சீடர்களோடும் அனைவரும், சில பெண்களும் அங்கே இருந்தாங்க. தாய் மாதிரி என்ன பண்ணாங்க? ஒரே மனத்தோடு அவனோட ஜெபிச்சிருந்தாங்க சொல்லிட்டு நீ வாசிக்கணும். சிலுவை மரத்தடியிலே இந்த உலகை ஏசப்பா என்ன பண்ணாரு? அம்மா தான் புள்ள வச்சுக்குமா என்று ஒப்பு எடுத்த அந்த தன் மகன் ஒப்பு கொடுத்த அந்த குட்டி திருச்சபையை அன்னை மரியாள் அன்று பேணி காத்தார். அந்த குட்டி திருச்சபையால் உருவான இந்த மாபெரும் திருச்சபையை அன்னை மரியாள் இன்றைக்கும் பேணி காத்து கொண்டே இருக்கிறார். அன்னை மரியாள். எனவேதான் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த நாள் அனுசரிக்க சொன்னார். அன்னை மரியாள் திரு அவையின் தாய். அன்னை மரியாள் திரு அவையின் தாய் என்ற அந்த மாபெரும் அந்த வார்த்தையை நமது போப் சொல்றார் பாருங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வார்த்தை இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் பொழுது இல்லையா, 2வது சொல்லும்போது 1964 3வது அமர்வின் இறுதியிலே இந்த வார்த்தை அறிக்கையிடப்பட்டது. மரியா திரு அவையின் தாய் என இந்த வார்த்தை அங்கே அறிக்கையிடப்பட்டது. இதுக்கு வந்து யாரும் மாற்றுக்கட்டு சொல்லவே முடியாது. சிந்திச்சு பாருங்க, அன்று எப்படி அந்த பழைய ஏவாளால் பாவப்பட்ட மக்கள் அனைவருக்கும் பாவம் வந்தது. இந்த புதிய ஏவாளால் திருச்சபை முழுக்க புண்ணியப்பட்டது சொல்லலாம். சகோதரர்களே, அன்னை மரியாள் திரு அவையின் தாய், அன்னை மரியாள் திரு கூட்டத்தின் தாய், அன்னை மரியாள் திருச்சபையின் தாய். எனவே நாம் திருச்சபை உறுப்பினர்கள் நாம் என்ன பண்ணுறோம்? நம்முடைய குற்றங்களை, குறைகளை அன்னை மரியாள் வழியாக நம்ம ஏறெடுப்போம். நம்மளுடைய ஜபங்களை அன்னை மரியாளிடம் ஏறெடுப்போம். நம்ம அம்மா எங்களுக்காக உங்கள் பிள்ளைகிட்ட பரிந்து பேசுங்கம்மா, எங்களுக்காக பேசுங்கம்மா உங்கள் பிள்ளைங்கிட்ட. அன்னை திருத்தலத்துக்கு போய் பாருங்களேன். நீங்கள் நான் சமீபத்தில் தான் வேளாங்கண்ணி போயிட்டு வந்தேன். நான் மொட்டை அடிச்சுன்னு பார்க்குறீங்களா? சமீபத்தில் வேளாங்கண்ணி போயிட்டு வந்தேன் நான். ஐயோ, அந்த அம்மாவுடைய கோயிலில் வருகின்ற கூட்டங்கள் அளவே கிடையாதுங்க ஐயா, அளவே கிடையாது. இஸ்லாமிய சகோதரர்கள், இந்து சகோதரிகள், சாதி மத பேதம் கிடையாது, மொழி பேதம், எல்லா மக்களும் வந்து குவிகிறாங்க. எல்லா மக்களும் வந்து குவிகிறாங்க. அம்மாவுடைய பாதத்தை பிடிக்கிறாங்க. அம்மா எங்களுக்கு இந்த கஷ்டம் தாயை உங்கள் பாதத்தில் வைக்கிறோம். நாங்களாம் உங்கள் திருச்சபையுடைய பிள்ளைங்க, நாங்கள் என் கஷ்டம் உங்கள் பாதத்தில் வைக்கிறோம். நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்க பார்த்தீங்கன்னா உங்கள் தெய்வ ஏசப்பா குழந்தை அப்படி சொல்லுங்கள் என்று எல்லாத்தையும் கொண்டு அம்மா பாதத்தில் போகிறாங்க. அம்மா அதை நிறைவேற்றி கொடுக்கிறார். எனவே திருச்சபையாக நாம் நம்முடைய குற்றங்களை, குறைகளை, ஜபங்களை, அனைத்து வேண்டுதல்களையும் அன்னை மரியாள் பாதத்தில் வைப்போம். அதை
அம்மா நிறைவேற்றி கொடுப்பார்கள். இது சத்தியம். நன்றி. நாளை சந்திப்போம்.